ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கிடையாது, உண்மையான ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் அவரோட ஆட்சி காலத்தில் குல முகாம்கள் அப்படின்னு நடத்தி லட்சக்கணக்கான அந்த நாட்டு மக்களை ரத்தம் சிந்த வச்சு படுகொலை செஞ்சாங்க. இப்படி படுகொலை செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஸ்டாலினால் தான் அந்த நாடு முன்னேறிச்சு இன்னைக்கு சொல்கிறவங்களும் உண்டு. இதுதான் நம்ம அரசியலில் உள்ள ஒரு மோசமான ஜனநாயகத்தோட பார்வை. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுதான் ஜிஎஸ்டி. முதல்ல ஜிஎஸ்டி போட்டதும் இதே அரசாங்கம் தான். ஜிஎஸ்டி போட்டு மக்களுக்கு ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு இப்போ அவங்களே அதே அரசாங்கம் ஜிஎஸ்டியை குறைச்சி நாங்கள் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோன்னு ரொம்ப பெருமையாக அவங்களுக்கு அவங்களே புகழாரம் சூட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவராத்திரிக்கு இது நாங்கள் கொடுக்குற பரிசுன்னு வேற சொல்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களே ரத்தத்தை உறிஞ்சி அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ இதை எப்படி அந்த ஸ்டாலின் விஷயத்தை எப்படி நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதையும் பாசிட்டிவாக சொல்லுவாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், இதில் எது சரியானது எது தவறானதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். கமெண்டில் சொல்லுங்கள்.